இங்க வாங்க. இதை எப்ப நீங்க எடுப்பீங்க? அதுக்குள்ள நான் அதை போனி பண்றேங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே 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 டமாட்டா. வாங்க 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 வாங்க. சீதா ஏன்ட்ட மாமா போட்டுக்கு போனுச்சுல மீன் கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுருவோம். முன்னெல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க, இன்னைக்கு என்ன கம்மியா இருக்கு? இது போதும் போ. சரி வாங்க வச்சிருவோம். இதெல்லாம் திவ்யா என்ன மீனா சாப்பிடுது? ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தை ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மாமா போட்டுக்கு போயிருந்தாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு தான் வந்தாங்க? அது 12 இருக்கும். 12 இருக்கும். அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம மீன் எப்பயுமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால எப்பயுமே சரி, குழந்தை இல்லாத போதுமே சரி நைட்டு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, காலையில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. காலையில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் மாமா போட்டு போய் ஃப்ரெஷ்ஷான மீன் வந்துச்சு. அதை தான் வந்துட்டு இன்னைக்கு விளாக்ல குழம்பு வச்சுட்டு இன்னைக்கு என்னென்ன பண்ணுறாங்கிறத அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீன் அரிஞ்சிட்டு வந்துடும். இது கவலை மீன். ரொம்ப கவலையா இருந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா கேட்டுட்டே இருந்த மத்தி எப்ப பிடிப்பாங்க? ஆமா, மத்தி மீன் வினோத்துக்காக போய் என்னை கொடுங்கன்னு கடல்ல சொல்லி எடுத்துட்டு நாளைக்கு. இங்க வர என்ன மாட்டுதோ அதுதான் கிடைக்கும். மத்தி. அது மத்தியா? இது மத்தி. இப்ப சாப்பிடக்கூடாது, அவனுக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்குல்ல, அதனால மத்தி கவலை. ஆமா, நானும் திவியும் பத்தியத்துல இருக்கோம். நாங்க 3 பேரும், நான் திவி நிவி 3 பேரும் பத்தியத்துல இருக்கோங்க. அதனால நாங்க மீன் வந்துட்டு கவலை மீன், மத்தி மீன், இந்த அரிக்கிற மீன்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால இந்த மத்தி மீன்லாம் எங்களுக்கு கிடையாது. எனக்கு இந்த சித்தாலா தான். சித்தாலா சாப்பிடலாம். இது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லைன்னா அரிக்கிற மீன் சாப்பிடக்கூடாது. ஆமா, அதுதான் கான்செப்ட். இந்த மீன் தான் சாப்பிடலாம். இந்த மீன் எல்லாத்துக்கும் பத்தியத்துக்கு ஏத்துக்கும். அது கொடுப்பாங்க குழந்தை பிறந்திருக்கும் போது குழம்பு வச்சு. இது என்ன மீன்? சித்தாலா. சித்தாலா மீன். சித்தாலையா? ஆமா, சித்தாலா. சித்தலை பொடிம்பாங்க. அத்தை, நம்ம அவுட்டோர் குக்கிங் பண்ணோம்ல, அதுல வந்துட்டு உங்க மாமியாரையும் கூட்டிட்டு போய் வெளியில சமைங்க, ஜாலியா இருக்கும்க்கா, அம்மாவை கூட்டுவாங்கன்னு வேற நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு. ஆமா, எனக்கு ஜாலியாக தான், ஆசையாக தான் இருக்குது. வெளில போய் சமைச்சு சாப்பிடுவோம். அன்னைக்கு வந்து விஜி வந்து எப்பயுமே ஷார்ட்ஸ் எடுப்பானா, அதனால அத்தை கொஞ்சம் எப்பயுமே நம்ம வீடியோவில் வராததுக்கு ரீசன் அத்தை, அவங்க விஜி வீடியோ எடுக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அதனால நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எந்த விஷயத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பாதி வீடியோவில் அத்தை வராமல் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஆசை தான் எல்லாரும் வெளியில் போய் சமைக்கணும் அப்படின்ட்டு போவோம். நெக்ஸ்ட் டைம் தம்பியை வச்சுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அக்கா, அழைச்சிட்டு போங்க அம்மாவை அப்படின்னு சொல்லி. நாங்கெல்லாம் முன்னாடி வெளியில போய் சமைச்சிருக்கோம், ஏத்த நிறைய இடத்துல போய் சமைச்சிருக்கோம். ஆனா அதை வந்துட்டு விளாகா எடுத்தது இல்லை. பட் வெளியில எல்லாம் அத்தை மாமியார் வீடு இருந்துச்சுல முன்னாடி, அங்க வந்துட்டு சமைச்சிருக்கோம். பழைய வீடு இடிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீட்டுக்கிட்ட, அந்த இடத்துக்கிட்ட போயிருக்கோம் பண்ணுவோம். அப்புறம் போன விளாகுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி, அக்கா வேற மாதிரி என்டர்டைன்மெண்ட்னா எனக்கு வீடியோ முடிஞ்சதே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு 400 கமெண்ட்டுக்கு மேல ரொம்ப பாசிட்டிவா, அண்ணா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு காமெடியா இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது ஜஸ்ட் அந்த மாதிரி வாய்ஸ் பேசுனது என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். அது ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, 1 2 நம்ம என்னதான் பண்ணாலும் அதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நுணுக்கமா நோட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். மேபி அதுல ஒரு 2 கமெண்ட் வந்துச்சு, நமக்கு ஆகாத கமெண்ட். அதை சொல்ல விரும்பல, இருந்தாலும் அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். நிறைய பேருக்கு பிடிச்சதுன்னு சொன்னாங்கல்ல, அதுவே போதும். அதுக்கு வந்துட்டு ஆமா. இல்ல, இந்த மீன் கடல்ல எப்படிலாம் ஓடி இருக்கும். சீதா ஒரு நாளைக்கு மீனாய விடணும். நீங்க இல்லாத போது நான் ஆச்சு தானே ஆகணும். ஒரு தடவை ஆஞ்ச பாருங்க, 1 மணி நேரம் ஆஞ்சிட்டு இருந்தேன். ரொம்ப சின்ன சின்ன மீனா இருந்தது. எய்த்த வீட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விட்டேன். செடியில ஊத்தவோ
அவனா ஷார்ட்ஸ்ல போடும்போது கிளம்புனது பூ எடுத்து வச்சுட்டாங்க. இந்த பூ தான் அப்பெல்லாம் வந்து ஊருக்கு போனா வச்சுருவோம் தலையில. இது வந்து சீக்கிரமே முளைக்கும் இந்த கனகாமரம். அதுக்காக தான் உண்டாக்கி வச்சிருக்க செடி பூத்துருக்கு. ஆட்டையை போட்டு 2 செடி கொண்டாந்து ஒரு செடி வச்சாங்க, அது இப்ப 3 செடி ஆயிட்டு. நல்லா பூக்குது, கலர் செம்மையா இருக்கு. இது ரொம்ப தொலைன்னு ஆகுது. இது பாருங்க, அது சென இருக்கு. செனையா? ஆனா இதெல்லாம் நல்ல கல்லு மாதிரியே இருக்கு. ஒரு கொலப்பு இல்ல, ஒரு எதுவுமே இல்ல. இது ஐஸ்ல வச்ச மீன் மாதிரியே இருக்கு. 40 கிலோ 50 கிலோ எல்லாருக்கும் போட்டிருக்கு. இது ஒரு 40 கிலோ போடுமா. கம்மியா கூடயா? கம்மி தான் இதுகளுக்கு. என்னது அப்பா? நேத்து வாங்கின தர்பூசணி, அதுல பாதி. திவி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அறியணும்னு அறிஞ்சாச்சு. அவ்வளோ பெரிய பழங்க. இது நம்ம வீட்டு வாசல்லே வந்துச்சா, அதனால வாங்கினோம் பெருசா. வெளியில கூட இவ்வளோ பெருசு வாங்கிட்டு வந்தது கிடையாது என்றைக்கும். நம்ம ஊர்லேயும் சீசன் தான் கிடைக்கும், இருந்தாலும் இப்போ நம்ம போகல கொல்லைக்கு. நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் இன்னொரு நாளைக்கு. நம்ம வீட்டு வாசலில் வந்ததுனால நேற்று வாங்கியாச்சு. ஆமாம், நம்ம வீட்டு பக்கத்தில் கொள்ளையெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. ஆமாம், இந்த ஊரில் நல்லாவே காய்க்கும். அங்கே என்ன தப்பு கொட்டிட்டு இருக்கீங்க? இங்கே வாங்க. இதை எப்போ நீங்கள் எடுப்பீங்க? அதுக்குள்ளே நான் அதை போனி பண்ணுறேங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. திவி தான் அது நேற்று வச்சது. அது ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டு பாதி இந்தாங்க விஜய்கிட்ட கொடுங்க. நல்ல இனிப்பு, செம இனிப்புங்க, பக்காவா இருக்கு. அது இல்லாமங்க எப்படி இருக்கணும்னா, இந்த பழம் வந்து எப்படி வாங்கணும்னா வெயிட்டா இருக்கணுமா. வெயிட்டா இருக்கணும். அப்புறம் வந்து அந்த பின்னாடி இருக்கு பத்தியா, அது பின்னாடி அது வந்து அகலமா இருக்கணுமா. அந்த கோடு, அந்த கேப் இருக்குல்ல, ஆமா, அது வந்து அகலமா இருக்கணுமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பழம்னா கருப்பு கலர் விதை இருந்தா நல்ல பழம். இந்த பில்லு அதுக்குன்னு வந்துட்டு அரிஞ்சி விதைய பார்த்துட்டு வாங்க சொல்றேன். இல்லடா, பில்லு போடுவாங்க. பில்லு போடுவாங்க, கோர பில்லு போட்டு பழமா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. உனக்கு என்ன தெரியும்? நீ ஒன்னும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, பில்லு போட்டு அதுல ஒண்ணு எடுத்து கொடுப்பாங்க. போட்டு கோர பில்ல போட்டு அதுல ஒரு விதை கண்டிப்பா கம்பல்சரி வரும். அது கருப்பா இருந்தா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இவ சொல்றது வாங்கணும்னு வச்சுங்களேன், போய் கடைக்காரர் வந்து விரட்டி விட்டுருவாரு. இவ்வளவு பேசல, கையே வைக்க கூடாது. இது வந்துட்டு பில்லு போட்டது, அதனால நீ கையை வைக்காத. பில்லு போட்டது பில்லு. எனக்கெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்க பட்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்தா பாருங்க பழம் எப்படி இருக்குன்னு. அப்படியே கேக்கு மாதிரி இருக்கு. கேக்கு மாதிரி இருக்குங்க, இங்க பாருங்க, செம்ம இனிப்பு. இது வரைக்கும் நான் இங்க வந்து கொல்லையில போய் வாங்கிட்டு வந்திருக்கேன், இவ்வளவு இனிப்பு இருந்ததுல. நல்லா இனிக்குது. அம்மா குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன். தூங்கு தூங்கு தூக்க கண் தூங்கு தூங்கு. பப்ளி 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 நீ தாண்டியா பப்ளி. இங்கி அது எப்படி சைலண்டா படுத்து கிடக்க போறவா? தர்பூசணிலாம் சாப்பிட்டு வந்துட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த குழம்பு வந்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு, இந்த குழம்பு வந்துட்டு எனக்கும் திவிக்கும். பத்தியத்துக்கு இது பத்தியத்துக்கு, பைத்தியத்துக்கு இல்ல, பத்தியத்துக்கு. நீ அதை சொல்லாம போனி. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடா இருக்கு, அப்படியே வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நம்ம மீன் குழம்புக்கு வெந்தயத்தை எண்ணெய் சூடானோடனே போட்டக்கூடாது, ஏன்னா வெந்தயம் வந்து லைட் சூடுலேயே காந்திப்பிடும். அதனால வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் வெந்தயத்தை போடணும். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதுலேயும் ஒன்றா சேர்த்துக்கணும்.
இன்னைக்கு வந்துட்டு நான் குழம்பு மாங்காய் போட்டு வைக்க போறேன், மீன் குழம்பு. அப்ப இவ்வளவு நாள் என்ன தேங்காய் போட்டு வைப்பியா? தேங்காயும் போடுவேன். தேங்காய் வேணாம், இந்த மீனுக்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் தேங்காய் ஊற்றி தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ மாங்காய் மட்டும் புளிப்புக்காக, புளிப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால புளிப்புக்காக மாங்காய் மட்டும், மாங்காய் கிடச்சிது அதனால போடுறேன். இது வந்து பத்திய குழம்புக்கு சும்மா அப்படியே ஊற்றிட வேண்டியதான். பார்த்தீங்களா, இவ்வளோ சமைக்கிற எனக்கு சும்மா அப்படியே ஒரு சிரிப்பு வர வருது, சிரிப்பு அப்படியே மூஞ்சில் ஊற்றிவிடும். பார்த்துக்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பத்தியை சாப்பிட்டுட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்? 15 நாளைக்கு நீ சாப்பிடணுடி. என் பிள்ளைங்களுக்காக என் லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொன்னா கூட சாப்பிடுவேன். அது பெற்றவங்களுக்கு தான் தெரியும், என்ன மாதிரி கேர்ளுக்கு தான் தெரியும், உன்ன மாதிரி பாய்க்கு தெரியாது. எனக்கும் தெரியுமே. எனக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா நானும் சாப்பிடாம இருப்பேனே. இல்லை 15 நாள் சொல்றீங்களா, அதுக்கு சொல்ல வரேன். ஓகேங்க, நல்லா கொதிச்சு பண்ணுங்க. ஆமா பண்ணுங்க, நாளைக்கு போண்டா வரும் பண்ணு. வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை விளக்கிட்டு மீன் குழம்பு ரெடி, சாதம் வடித்து சாப்பிட வேண்டியதான். சின்ன வாண்டு வேற அப்பப்போ சினிங்கிட்டு இருக்குது. அத்தை ரேரே ரேரே ரேரேன்னு இருக்காங்க, சூச்சி போடுறாங்க. இப்போ அங்கே போய் பார்ப்போம் அவரை. ஏன்டா தம்பி என் சட்டையை எடுத்து நீ எப்போ சாப்பிடுவ நல்லா அண்ணன மாதிரி? நீ சாப்பிட்டு காத்து வருதுங்க. நல்லதா. ஐயோ, ஃபேனும் இருக்கு. இங்க ஒரு கட்டில் வாங்கி போட்டோம்னா படுத்தலாம் சீத்து. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சான், அதான் வந்துட்டு கொஞ்சம் டல்லா இருக்காரு, இல்லைன்னா சிச்சிட்டே இருப்பாரு, சிச்சிக்கிட்டே இருப்பாரு. காலையிலே பைத்த மாவு போட்டு குளிக்க வச்சது, பொச பொசன்னு இருக்கு, தலையில எண்ணெய் தடவணும். தலைவருக்கு இப்பதான் முடி நல்லா கருன்னு இருக்கு. வந்துட்டு ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம் இப்படி இருந்தா தாண்டா, நிறைய முடி இருந்தா வச்சுக்கேன் செட் ஆகாது, சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுன்னா முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அது எதுக்கு அழுவுதுன்னே தெரியாது, முடியை பிடிச்சிக்கும், முடியை பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிடும், ஆன்னு கத்தும். அதுக்காகவே நம்ம பயந்துட்டு ஓடுவோம். அந்த மாதிரி பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கு கிடையாது, ரெண்டுத்துக்கும் முடி இவ்வளவுதான். வரமாட்டான். சரியா நீ வரல. வாடி வரல. நான் வரல, போங்க. வாடி தங்க வரலன்ட்டான். இங்கே நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. வாடி தங்க. அப்படியே 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 டமாட்டா வா. வாங்க 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 வாங்கில் வாங்க. வரல. வரல. நீனாதான் கூப்பிடுற. அம்மாயிட்டு எங்க போனாலும் சரி அவனுக்கு எப்படி தெரியல. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்க கொலுசு போட்டிருக்கீங்களாக்கா, அந்த சவுண்டுலேயே வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், கொலுசு சவுண்டு கம்மி பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. கொலுசுலாம் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கமாண்ட் வருது. அதுக்கப்புறம் தான் உணர்ந்த அந்த கொலுசு சவுண்டில் தான் அடிக்கடி எழுந்திருக்கிறான்னு எனக்கு கண்டுபிடிச்சிடுறான், திரும்பி திரும்பி பார்க்கறது. சரி இந்தாங்க வச்சுங்க, நான் போய் மீனை போட்டு வந்துடுறேன். பூங்க பூங்க ஆத்த பூங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் மாங்காவும் மீனும் போட்டு இறக்க வேண்டியதான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கவலைக்கும் மத்திக்கும் அரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிஃப்ரெண்டே தெரியாது. இது அரிஞ்சதுக்கப்புறம் இல்லை, நார்மலாக இருக்கும்போதே எனக்கு தெரியாது தான், அதான் உண்மை. ஐயோ எனக்கு எந்த மீனுன்னே தெரிலங்க. எனக்கு 3 மீன் தான் இருக்கு. 3 மீன் தானா? அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டியா மீன் என்னன்னு? இந்த 4 மீன் தான் இருக்கு. நாளைக்கு மாமாவை போட்டுக்கு போய் நிறைய மீன் பிடிச்சி வர சொல்கிறேன். இப்போ இந்த 4 மீனும் எனக்கும் திவிக்கும். 2 திவிக்கு 2 எனக்கு. அது முடிடும். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியது. எப்படி நக்குது பத்தியா? அதுக்கு ஒரு புது ஐட்டம் கிடைச்சதுனால நக்கிட்டு இருக்குது. என்ன என்ன தட்டு தட்டுன்னு தெரியாதா எனக்கு? அவன் விளையாண்டுட்டு நடக்கிறான் ஜாலியா. அவன் விளையாடுற வரைக்கும் தான் நல்லது, அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். திவி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். நாங்க அத்தைக்கு வந்துட்டு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு, எங்களுக்கு ஒரே மஞ்சளா இருக்கு சோறு. கேக்குறா திவி, இது என்ன மீன் போட்டிருக்க? ஆமா மீன் குழம்பு தானே வச்சேன். ஏய் ஆமால, நான் வந்து என்ன நினைச்சேன், பொரிச்ச குழம்பு மாதிரி உனக்கு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்டி. எப்படி சொன்ன பாரு. வா
ஏன் குழம்பு ஃபுல்லாக வெறும் தக்காளியாக தான் இருக்கு. புளி ஊற்றக்கூடாதுன்னு தக்காளி நிறைய கட் பண்ணி போட்டேன். சாப்பிடு, தக்காளி நல்லது. மாமா போட்டு கிளம்பிட்டாங்க, போயிட்டாங்களே. இன்னைக்கு எடுத்து நிறைய மீன் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். நல்ல மீனா கிடைக்கணும். எல்லாம் மத்திக்கு கவலையுமாவே கிடைக்குது. பாத்தியா? மாமா போட்டுக்கு போயிட்டு 11 மணிக்கு தான் நைட்டு வருவாங்க. நாளைக்கு என்ன மீன் வருதுங்கிறது காலையில தான் தெரியும். ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.